ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சர்வ வல்லமையுள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நாம் விசுவாசிக்கிற தேவன் யார்? நம் அருமை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இங்கே இது குறித்து 4 முக்கியமான வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர். இரண்டாவதாக, சர்வ வல்லமையுள்ளவர். மூன்றாவதாக, அல்பாவும் ஒமேகாவுமானவர். நான்காவதாக, ஆதியும் அந்தமுமானவர். ஒரு வைரத்திற்கு பல முகப்புகள் உண்டு. அந்த வைரத்தை பிரகாசமான ஒளியிடத்திற்கு கொண்டு வரும்போது ஒவ்வொரு முகப்பும் ஒவ்வொரு விதமான ஒளியை வீச செய்யக்கூடியது. அதுபோல கர்த்தருக்கு பல பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு பெயரும் அவருடைய சுபாவத்தையும் குணாதிசயத்தையும் வெளிப்படுத்துகின்றன. கர்த்தருக்கு ஏறக்குறைய 272 பெயர்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான பெயர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதாகும். கர்த்தருக்கு சர்வத்தின் மேலும் ஆளுகையும் அதிகாரமும் உண்டு. வல்லமையில் அவர் மகத்துவமானவர், மகா சிறந்தவர். சர்வ வல்லமையுள்ளவர் என்பது எபிரேய மொழியிலே எல்ஷடாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமான போது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். ஆதியாகமம் 17:1. யெகோவா சபயோத் என்பதும் அதே அர்த்தமுடையதாகும். வானத்திலும் பூமியிலும் உள்ள சர்வ சேனைகளையும் வழி நடத்துகிறவர் என்பது அதன் அர்த்தம். நாம் சர்வ வல்லவர், என் சொந்தமானவர், சாவை வென்றவர், என் ஜீவனானவர் என்று பாடி துதிக்கிறோம் அல்லவா? சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய அனந்த வல்லமையின் ஒரு பகுதியை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தந்தருளுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள். 2 கொரிந்தியர் 6:18. சர்வ வல்லவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், லூக்கா 10:19, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகவே எந்த அந்தகார வல்லமைக்கும் பிசாசுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அன்று ரோமாபுரியின் ராஜாக்கள் தங்களை மிகவும் வல்லமை உள்ளவர்களாய் காண்பித்தார்கள். அவர்கள் உலகத்தின் பெரும்பகுதியை ஜெயித்தார்கள். தங்களை தெய்வங்களைப் போல காட்டிக்கொண்டார்கள். ஆனால் அந்த ராஜாக்களின் முடிவை பார்த்தால் அவர்களில் பெரும்பாலானோர் புத்தி சுயாதீனம் இல்லாதவர்களாயும் பைத்தியக்காரர்களாயும் இருந்ததை பார்க்கிறோம். அவர்களுக்கு வல்லமை இருந்தது, ஆனால் சர்வ வல்லமை இல்லை. ரோம சாம்ராஜ்யத்திற்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டார்கள். ஆனாலும் பயப்படாதே, சிறுமந்தையே என்று சொல்லி தேவனே சர்வ வல்லமை உள்ளவராய் அவர்களை பாதுகாத்தார். தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை உள்ளவராக அரசாளுகிறார். இன்றைய நினைவிற்கு யோபு 37:23. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு
மற்றும் 2ஆம் அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22 43 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.